பிடிச்சிட்டீங்க. எப்பவுமே பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஹலோ ஹாய் பை பை. அஸ்வினி என்ன விடுங்க விடுங்க. ஸ்ருதி, நிலா வந்துருச்சு. ஹலோ ஹாய் பை பை. நீங்க அப்ராட்ல எவ்வளவு வேலை பாக்குறீங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆச்சு, நான் உங்களோட போட்டோவை பார்த்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்ப தண்ணி குடிச்சு என்னோட விரதத்தை முடிச்சுக்கிறேன்னு. எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஆனா உங்களுக்காக சிரிக்க முடியாத அளவுக்கு வருத்தம் இல்ல. நான் நல்லதா இருக்கேன் பாட்டி. Hello, hi, bye bye. Karwa Chauth in reverse. நீங்க என்கிட்ட சவால் விட்டீங்கல்ல, இப்ப என்னாச்சு? நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு சரியா கேக்கல. நீ தான் ஜெயிச்ச, நான் தோத்து போயிட்டேன். அப்படி நான் வருஷம் வருஷம் நீ இந்த வரதா இருக்க போறேன்னு அர்த்தம். கண்டிப்பா. யா இது இல்ல.
இதோ வரேன்க்கா. நான் தட்டை எங்க வச்சேன்? ஓ கம் ஆன் ஹரி அப், சீக்கிரம் சீக்கிரம் பசி எடுக்குது. ஐயோ ஹரி பிரகாஷ், இன்னைக்கு ஒரு நாளாவது நீ சுறுசுறுப்பா நடந்துக்கலாம். சரிம்மா. இந்த பாருமா, அஸ்வின் எங்க போனா? அவன் தூங்கிட்டான். அவன் சீக்கிரமே டின்னர் சாப்பிட்டுட்டான். அப்படியா? ஸ்ருதி, கம் ஆன் லெட்ஸ் கோ. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, மத்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன அப்புறம் பாத்துக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் தாங்க. கம் ஆன் ஸ்ருதி, எனக்கு பசிக்குது. நான் போய் ஸ்ருதிக்கு உதவி செஞ்சுட்டு வரேன். ஐயோ சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, பசி உயிர் போகுது. நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா? இல்ல இல்ல, நானே பாத்துக்கிறேன். ஆனா என் தட்டு தான் எங்க போச்சுன்னு தெரியல. ஆமா, நான் டேபிளுக்கு கீழே வச்சிட்டேன். வாங்க போலாம். கொடுங்க, நான் இதை கொண்டு போறேன். இல்ல நோ 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 நோ, நீ வந்து சாப்பிட ஸ்ருதி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ இல்லாம சாப்பிட மாட்டேனா? இதோ வரேங்க. பரவாயில்ல டாஃப்னி, நானே பாத்துக்கிறேன். மீதி வேலையெல்லாம் ஹரிபிரகாஷ் பாத்துக்குவாரு. வாங்க. சரி போலாம். அம்மா ஸ்ருதி, இங்க வாமா. வரேன் பாட்டி. அஸ்வின், ஆ, அது வந்து இன்னைக்கு யார் ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? பிரணவ் ஃபோன் பண்ணான். ஓ, பிரணவ் இப்ப எங்க இருக்கான்? அவன் ஆஸ்திரேலியால இருக்கான். அதே மாதிரி பைத்தியமா தான் இருக்கான். நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னான். ரியலி? எனிவே நீ போ, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஷூர். அஸ்வின், நீங்க போங்க, நான் வரேன். இல்ல ஸ்ருதி. போங்க, இதை நான் வச்சுட்டு வந்துடுறேன். போங்க. அது என்னோட தட்டாச்சே. நான் தட்ட டேபிள் கடியில வச்சது டாஃப்னிக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஏன் தட்டுன்னு தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அவங்களும் விரதம் இருந்திருக்காங்க. அதுவும் அஸ்வின்காக. என்ன இது? ஏஎஸ் கேட்டரிங் சர்வீஸ். கம்பெனி உன்னோடது, ஃபைலும் உன்னோடது. ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். உன்னோட கேரியர் சப்ளை இனிமே பிசினஸா மாறிடுச்சு. ஆனா அஸ்வின்,
எதுக்கு இதெல்லாம்? நீ காலையில இருந்து விரதம் இருந்ததுனால சாப்பாடு செய்யற கம்பெனிக்கு ஒரு gift கொடுக்கலாம்னு நினைச்சேன். அஸ்வின், என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணா 2 பேரும் வந்து சாப்பிடுங்கண்ணா. 2 நிமிஷம். நான் உனக்கு ஒண்ணு தரணும்னு நினைக்கிறேன். வா. நான் டாஃப்னி கிட்ட பேசியே ஆகணும். வாட்? ஒண்ணும் இல்ல. You know what? I'll tell you. நாள் முழுக்க ஃபாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிடுற சுகமே தனி இல்ல. ஓ அப்படியா? ஃபுட் இன்னும் ரொம்ப டேஸ்டியா தெரியுது. கேக்கி, இந்தாங்க ஜூஸ். Thank you அண்ணி. இதை நான் நாள் முழுக்க மிஸ் பண்ணேன். இங்க பாரு கேக்கே, நீ முழு ஈடுபாட்டோட விரதம் இருந்தீல்ல, நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு அழகான மனைவி கிடைக்க போறா. ஆமாமா. Of course. அஸ்வின், நீங்க என்ன பண்றீங்க? நோ questions. சீக்கிரம் ரெடி ஆயிடு, நம்ம டின்னருக்கு போறோம். இல்ல அஸ்வின், இன்னைக்கு வேண்டாம். எனக்கு எந்த ரீசன்ஸும் வேண்டாம். We are going for a dinner. Get ready. அஸ்வின், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு மூடும் இல்ல. ஆப்வியஸா டயர்டா தான் இருப்ப. மார்னிங்ல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல இல்ல. எனிவே, ரெஸ்டாரண்ட்ல உன்னோட ஃபேவரட்டான சாப்பாடு பார்த்த உடனே உன் டயர்ட்னஸ்லாம் ஓடி போயிடும். ஓகே, லெட்ஸ் கோ. உண்மையாவே எனக்கு மூடே இல்ல. ஸ்ருதி, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. நான் உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாம். அண்ட் பாட்டில் ஆஃப் ஷாம்பைன் நான் தான் திறப்பேன். நீ ட்ரை கூட பண்ண வேண்டாம். சரி போலாம். அஸ்வின், இன்னைக்கு விட்டுருங்களேன். ஹலோ. அம்மா, அந்த ரெஸ்டாரண்ட் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிடு. இல்ல, we are not going. ஓகே. அஸ்வின், உங்க ஃபைல்ஸை எங்க எடுத்து வைக்கிறது? எங்க தோணுதோ அங்க வை. உங்க ஃபைல்ஸ் தானே, நீங்களே எங்க வைக்கணும்னு சொல்லுங்க. என்ன இது, என்னோட பேர் எழுதியிருக்க? என்னது, ஏஎஸ் கேட்டரிங் சர்வீஸா? கம்பெனி உன்னோடது, ஃபைல் உன்னோடது. நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். உன்னோட கேரியர் சப்ளை இனிமே பிசினஸா மாறிடுச்சு. நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். யாருக்கு வேணாலும் பே பண்ணலாம். நீ யாரை வேணா பார்ட்னரா சேர்த்துக்கலாம். ஆனா அஸ்வின், எதுக்கு இதெல்லாம்? நீ மார்னிங்ல இருந்து விரதம் இருந்தால, அதனால சாப்பாடு செய்யற கம்பெனிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். நீ தான் மூடலன்னு சொல்லிட்டியே. நெவர் மைண்ட். சாரி. அஸ்வின், இன்னைக்கு நாள் முழுக்க நான் எதுவுமே சாப்பிடலையா? அதான் எனக்கு எதுவுமே புரியல. என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நான் பண்ண தப்ப எப்படி சரி பண்றது? புரிஞ்சிருச்சு. நான் கேரியர் சர்வீஸ் ஆரம்பிச்சோன்னே தினமும் உங்களுக்கு சுகர் ஃப்ரீ ஸ்வீட் அனுப்பி வைப்பேன். கூடவே காரமா எதையாவது அனுப்பி வைக்கிறேன். இல்ல, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கு. சரி, நான் உங்களுக்கு எண்ணெயே இல்லாம பஜ்ஜி சுட்டு தரேன். அது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, பரவாயில்ல, இன்னைக்காவது நான் பேசின பேச்சை கேட்டு நீங்க சிரிச்சீங்களே. உன்னையும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். உனக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கே. இந்த உலகத்துல உன்ன மாதிரி வேற யாருமே கிடையாது. போலாமா? அதெல்லாம் இருக்கட்டும், திடீர்னு என்னோட கேரியர் சர்வீஸ் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்தது? உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சமைக்கிறது பிடிக்கும், சாப்பிடுறது பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி ஸ்ருதி, நீ ஃபினான்சியலா இண்டிபெண்டன்ட்டாவும் மாறிடுவ. பணத்துக்காக யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஐ மீன், ஐ டோன்ட் நோ, ஒருவேளை நான் இல்லாம போனா கூட. ஏன் நான் சந்தோஷமா இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நான் பிராக்டிகலா பேசுறப்ப அதுக்கு போய் ஏன் அறையிற? எனக்கு உங்களோட இந்த பிராக்டிகல் பேச்செல்லாம் தேவையில்லை. நானே நாள் முழுக்க ஏதோ சாப்பிடாம இருக்கேன். பத்தாததுக்கு நீங்க உளறதெல்லாம் நான் கேட்க வேண்டியிருக்கு. சரி சரி, நீ முதல்ல சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும். வாங்க, வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹே அஸ்வின்,
ஒரு ஃபேவர் வேணும். என்னன்னு சொல்லு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். Come on, Junior, you can do it. Horse நகத்து. Come on. அவங்கள பாருங்களேன், எவ்வளவு சீரியஸா உட்கார்ந்து விளையாடுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. கரெக்ட் தான்ல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. என்னால ஒரு விஷயத்தை நம்பவே முடியல. நம்ம அஸ்வின் இந்த குழந்தையோட இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அஸ்வின் எப்பதான் அப்பாவாக போறானோ, நான் நிறைய முறை பயந்திருக்கேன். ஆனா அஸ்வினோட பார்க்கும்போது அந்த பயமெல்லாம் விட்டு போச்சு. அக்கா, டாஃப்னி எங்க? அவங்க ரூம்ல இருப்பாங்க. ஸ்ருதி, என்ன யோசிச்சுட்டு இருக்க ஸ்ருதி? ஸ்ருதி, நீ ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையா? ஆமாங்கா, நான் போய் இந்த பிளேட்டை வச்சுட்டு வந்துடுறேன். ஸ்ருதினி, ஸ்ருதினி, நீங்கள் கிச்சனுக்கு தானே போகிறீங்க? எனக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி. ஸ்ருதி அம்மா, இந்தாங்க. நீங்கள் கெஸ்ட்டோட பிஸியாக இருந்தீங்களா? அதனால தான் என்னால் அப்போ தர முடியல. கொடுங்க. தேங்க்ஸ். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டா? ஸ்ருதி, நீ எனக்கும் அஸ்வினுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிருக்கியா? என்ன மன்னிச்சிருங்க அஸ்வின், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் அதை பத்தி யோசிக்க கூட மாட்டேன், சத்தியமா சொல்றேன். ஒருவேளை இது கடவுளோட விருப்பமா இருக்கலாம். அதனால தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியுது போல இருக்கு. அவனோட இந்த கேம்ல நான் உங்களை தோக்கடிக்காம விட மாட்டேன். better luck next time, champ. என்னைக்குமே நான் தான் ஜெயிப்பேன். செக். இது எப்படி? என்ன ஜெயிச்சிட்டியா? நீ என்ன தோக்கடிச்சிட்ட. நாட் பேட் பிக் காய். அஸ்வின், நீங்க தான் இவனோட அப்பாவா? நான் ஒண்ணு விரதம் இருக்கல. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கல. நீங்க இன்னைக்கு விரதம் இருந்தீங்க, அதுவும் அஸ்வின்காக இருந்தீங்க. ஸ்ருதி அஸ்வின்காக, நான் இதுக்காக விரதம் இருக்கணும்? நீயே சொல்லு. ஏன்னா இவர்தான் அஸ்வின்க்கு அப்பா.
இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? ஸ்ருதி இங்க பாருங்க. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா அவங்க 2 பேருக்கு நடுவுல சம்பந்தம் இருக்கு. ஆழமான சம்பந்தம். அஸ்வின் அவரோட ரத்தம். இது அப்பா பையன் உறவு.